படம் பார்த்துட்டீங்க, ஓட்டு போடாமல் பார்க்குறீங்க? இன்னும் நான் பார்க்கல. இல்லை இன்னும் பார்க்கலைங்க நான். சார், இப்போ விஜய் அரசியல் போடுறாங்க, வந்து அரசியல் அடுத்த தேர்தலில் உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா நீங்கள் பேச்சுவார்த்தை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த கேள்வி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைக்கும்போது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் பழமையான கட்சி. இன்றைக்கி விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்து அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன கொள்கைகள், மக்களுக்கு என்ன செய்கிறாரு, மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க, அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல, ப்ராப்பராக 100% கொடியை விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம். நம்ம வந்து மாநாட்டுக்கு பிறகு விஜய் கூட கூட்டணியா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறாருன்னு தெரியல. என்ன மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி உறுதிப்படுத்தப்படுமா? இல்லை, எங்களோட கூட்டணி வைக்க தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் கட்சி முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு டிராவிடர்கள் வராரா, இல்லை தனித்து நிற்கிறாரா, இல்லை திமுக போகிறாரா, அதிமுக போகிறாரா, சீமானா கிட்ட போகிறாரா, இல்லை எங்கே போகிறாரு அவருக்கும் தெரியாது. அதனால் முதல்ல 1 by 1 அவர் பண்ணட்டும். இன்றைக்கி நான் வந்து எங்கள் கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். இதை வந்து இன்றையோ நேற்றோ பண்ணல. அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கலன்னு, உடனே அதை ஹெட்டிங்காக போட்டுருவீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, பல மாதம் முன்னாடி எங்கள் டேட் கொடுத்துட்டாச்சு. 4ஆம் தேதியிலேருந்து நான் எல்லா பக்கமும் திருவள்ளூரில் இருந்தேன், இன்றைக்கி மதுரையில் இருக்கேன், நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன். என்னோடய ஸ்கெட்யூல் ஒரு 3 மாதம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும். ஆனால் அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்டு, அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சிது. ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது. ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல. நிச்சயம் நான் இன்றைக்கி நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கொடி ஆரம்பித்த அன்றைக்கே வந்து ஒரு கட்சி கொடியில் வந்து இன்னொரு கட்சி சின்ன வந்து பொறிக்கப்பட்டு, அதனால் வந்து அதுக்கு பெரிய யூடியூப் மற்ற இதில் கூட வைரல். சரிங்க, நான் என்ன பண்ணுவது? கட்சி கொடி வந்து ஒரே மாதிரியே கட்சி கொடிகள் இருக்குது. அறிமுக கட்சி கொடி வந்து வேற கட்சியோட சின்னமும் கலரும் பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் இருக்குது. இது நான் கருத்து சொல்ல என்ன ஆக போகுது? அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்லை, சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்லை. இருந்து வந்திருக்காங்க விஜய் அவருக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களும் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவர் இப்போ சந்திக்கிறாரு. இது எப்படி இருக்கு உங்க பார்வையில்? பல தடங்கள், சந்திப்பு, அவமானம் தாண்டி தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு இன்னும் கொடி கட்டி பறக்குது. அது கேப்டன்ற ஒரு சக்தி, ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கும் தான் இருந்தது. நான் சிறு வயதில் நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். கல்யாண மண்டபம் இடித்தாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க. எங்கள் மதுராந்தகம் இடத்துல வந்து நாங்கள் உள்ளே வச்சுருந்த மதுராந்தகம் இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாங்கணும். அதுதான் அரசியல். இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும், அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்ததுக்கு பிறகு தான் அது வந்து அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் வர்றாரு. ஆனால் அண்ணன் தைரியம் இருக்கு. ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு 24ல் இருக்கோம், அப்புறம் 25 ஒன்று வருது, அப்புறம் தான் 26 வருது. நம்ம 24லேயே 26 பற்றி பேசணும்னா 24 முடிஞ்சு 25 முடிஞ்சு 26 வரும்போது 26 பற்றி நம்ம பேசுவோம். சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்க திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு எம்எல்ஏ கரெக்டாக நிற்பீங்களா? என்னையும் அண்ணன் ராஜன் செலவு பண்ணு நீங்க சிண்டு முடிச்சு வைக்காதீங்க. அது 2026 அன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? வரேன்.